முகநூலில் வந்து முழுக்க சுபாஷினி வந்து இந்த மாதிரி செய்தி காதலிக்கவே இல்லை அப்படின்னு போட்டிருந்ததா செய்தி நிறையா பரவுச்சு. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது மூலமாக அந்த பொண்ணு வந்து நடந்த உண்மையை சமூகத்துக்கு சொல்லணும். ஏன்னா அதுக்கு அச்சப்பட்டுட்டு தயங்கிட்டு அந்த பொண்ணு வந்து வெளியில் இருந்துடக்கூடாது. நீங்கள் வந்து களத்துக்கு வந்து நீங்கள் போராடணும். கவினோட கொலைக்கு நீதி வாங்கணும். இந்த ஒரு கவினுக்கு மட்டும் இல்லை, கவிஞர்களுக்காகவும் நீங்கள் நிற்கணும் அப்படின்றதுனால அது மாதிரி எழுதியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஸ் நிலையத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்டவர் சங்கர். ஜாதி மறுப்பு திருமணம் செய்த காரணத்தால் கூலிப்படையை ஏவி இந்த கொலையை செய்த பெண்ணின் பெற்றோர் கைது செய்யப்பட்டனர். தன் காதல் கணவர் தன் கண் எதிரே வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் துடிதுடித்த மனைவி கௌசல்யா தன் பெற்றோருக்கு எதிராகவே சட்ட போராட்டம் நடத்தி சாட்சியம் அளித்து தண்டனையும் அடைய வழிவகுத்து கொடுத்தார். அப்படிப்பட்ட கௌசல்யா தற்போது தான் பாதித்த மாதிரியே ஆணவ கொலையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் ஒரு காதல் கணவர் காதல் மனைவி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் உறுதி பூண்டு ஒரு கள செயல்பாட்டாளராகவே வாழ்ந்து வருகிறார். இப்போது ஆணவ கொலையில் கொல்லப்பட்ட கவினுக்கான நீதி பெறும் போராட்டத்திலும் பங்கேற்று செயல்பட்டு வருகிறார். கவின் கொல்லப்பட்டதில் தன் பெற்றோருக்கு சம்பந்தமே இல்லை, தவிர தான் கவினை காதலிக்கவே இல்லை என சுபாஷினி மறுத்து வரும் நிலையில் அவருக்கு வலைத்தளத்தில் திறந்த மடல் ஒன்றை எழுதி தமிழ் சமூகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் கௌசல்யா. அந்த கடிதம் இப்படி நீள்கிறது. தோழி சுபாஷினிக்கு வணக்கம். நான் கௌசல்யா எழுதுகிறேன். முதலில் எனது வேண்டுகோள் என்ன ஆனாலும் நீங்கள் கவின் பக்கம்தான் நிற்க வேண்டும். இங்கு கொலையுண்டு கிடப்பது நீங்கள் நேசித்த, கரம் பிடித்த, கைகோர்த்து நடந்த காதலன். நீங்கள் அழைத்ததற்காகத்தான் கவின் உங்கள் தம்பியிடம் பேசச் சென்றிருப்பான். கவினுக்கான நீதியின் பக்கம் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். அப்படி செய்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். அதை என்னால் புரிந்து கொள்ள இயலும். நான் என் சங்கரை இழந்த பின்பு யாரும் இல்லாத அனாதை போலவே நின்றேன். ஒவ்வொரு பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய தோழர்களும் அவர்களின் பிள்ளை போல் என்னை அரவணைத்து கொண்டனர். இன்று வரை 10 ஆண்டு ஆகப் போகிறது. சாதியை தூக்கி பிடித்த குடும்பத்துடன் எந்த உறவும் இல்லாமல் என்னால் வாழ முடிகிறது. அதற்கு தோழர்கள் என்னை தங்கள் மகளாக பார்த்து கொண்டு என் சுயமரியாதையுடன் சொந்த காலில் நிற்க இன்று வரை உடன் இருக்கின்றனர். எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நீதியின் பக்கம், என் காதலின் பக்கம் என்னால் உறுதி குலையாது வாழ முடிகிறது. காரணம், சங்கரின் வழக்கில் எந்த இடத்திலும் நான் பொய் சொல்லவில்லை. சமரசம் இப்போது வரை செய்து கொள்ளவும் இல்லை. இனியும் செய்து கொள்ளவும் மாட்டேன். நான் தொடக்கத்தில் சந்தித்த நெருக்கடிகள் பெரிது. என்னை போல் உன்னையும் சாதி வெறியர்கள் பற்றி கொள்வார்கள். எவராக இருந்தாலும் என்ன அழுத்தம் தரப்பட்டாலும் உன் கவினுக்காக துணியோடு நில். உன் பக்கம் நான் இருக்கிறேன். நாங்கள் இருக்கிறோம். நடந்ததை அப்படியே சட்டத்தின் முன் சொல்ல வேண்டும். நீ கவினின் காதலுக்கு நேர்மையாக இருப்பாய் என்பதை உணர்வேன். கவினின் உயிருக்கு எடுத்தாக வேண்டும். கவினுக்காக மட்டுமல்ல, கவின்களுக்காகவும் உன்னிடம் இறைஞ்சுகிறேன். தோழி, எல்லாவற்றையும் தாண்டி நான் இருக்கிறேன். கவினின் நீதிக்கு நானும் உன்னோடு இணைந்து கொள்கிறேன். வா, எதற்கும் அஞ்சாதே. உன்னை தாங்கிக் கொள்ள நான் இருக்கிறேன். நாங்கள் இருக்கிறோம். அன்புடன் கௌசல்யா. இப்படி கடிதம் எழுதிய கௌசல்யா இருந்து நெல்லைக்கு சென்று கவின் பெற்றோருக்கு ஆதரவாக போராட்ட களத்திலும் பங்கேற்று திரும்பியவர் சூட்டோடு சூடாக கோவை பெரியார் திராவிடர் கழகம் நடத்தின ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்றார். அவரை நாம் சந்தித்து பேசினோம். இப்போ கவின் விவகாரத்தில் பாளையங்கோட்டை போயிட்டு வந்தீங்கல்ல, என்ன நடந்தது, என்ன உங்களோட ஃபீலிங் என்னன்னு சொல்லுங்கள். அந்த ஊர் முழுக்க எல்லாருமே கவின் வீட்டில் தான் இருந்தாங்க. கவினோட உடலை வச்சு தான் அவங்க குடும்பத்தார் வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஏன்னா கவினை கொலை செய்ததா சுபாஷினியோட அப்பா அம்மாவை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உடலை வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சுபாஷினியோட அம்மாவை இன்னும் கைது பண்ணலை. அவங்க குடும்பத்து கோரிக்கை அதுவாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் எஃப்ஐஆர்லேயும் அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஆனால் அவங்க கைது பண்ணலை. இப்போ நீங்கள் அங்கே போனது என்ன நோக்கத்துக்காக, என்ன ஐடியாவில் போனீங்க, எதுக்காக போனீங்க?
என்னோட நோக்கம் என்னன்னா, நான் அதிலிருந்து வந்ததுனால, நான் அந்த இடத்துல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும், என்னோட சப்போர்ட்டை அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே போனேன். சரி, இப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்களே, எந்த உணர்வில் ஒரு பின்னப்பட்டு எந்த மாதிரி சூழலில் அந்த கடிதம் எழுதுனீங்க? நான் பேருந்து ஏறிட்டேன். பேருந்து ஏறினதுக்கு பிறகு ஒரு முகநூலில் வந்து முழுக்க சுபாஷினி வந்து இந்த மாதிரி செய்தி காதலிக்கவே இல்லை அப்படின்னு போட்டிருந்ததா செய்தி நிறையா பரவுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து எந்த மனநிலையில் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஆதரவாக நம்ம எழுதணும். அப்படி ஆதரவாக எழுதுறது மூலமாக, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது மூலமாக அந்த பொண்ணு வந்து நடந்த உண்மையை சமூகத்துக்கு சொல்லணும். ஏன்னா அதுக்கு அச்சப்பட்டுட்டு தயங்கிட்டு அந்த பொண்ணு வந்து வெளியில் இருந்துடக்கூடாது, அங்கே மட்டும் இருந்துடக்கூடாது. அப்போ அந்த பொண்ணுக்கான தைரியத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் எழுதினேன். அப்படி என்ன சொன்னீங்க அவங்களுக்கு? எப்படி, எந்த மாதிரியான இது? என்னன்னா, இந்த சூழலில் இருக்கும்போது என்ன தோழர்கள் எல்லாருமே அரவணைச்சிட்டாங்க. அதே போல் உங்களையும் தோழர்கள் எல்லாரும் அரவணைச்சிப்பாங்க. நீங்கள் வந்து களத்துக்கு வந்து நீங்கள் போராடணும், கவினோட கொலைக்கு நீதி வாங்கணும். இந்த ஒரு கவினுக்கு மட்டும் இல்லை, கவிஞர்களுக்காகவும் நீங்கள் நிற்கணும் அப்படின்றதுனால அது மாதிரி எழுதியிருந்தேன். நீங்கள் அங்கே போய் அந்த சுபாஷினி சந்திக்க முடிஞ்சுதா? இல்லை, அவங்க எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. நிறைய முயற்சி செஞ்சோம், அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. இப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும், எந்த மாதிரி சுபாஷினி இருக்கணும்? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு இந்த சம்பவம் நடந்தது, ஒரு கொடூரமான அனுபவத்தை நீங்கள் சந்தித்தவங்க. அப்படிங்கிற முறையில் இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து சுபாஷினிக்கு எந்த வழிகாட்டுதலும் காட்ட தேவையில்லை. ஏன்னா அவங்க நல்லா படித்தவங்க தான், அவங்களுக்கு சமூகத்தினை பற்றின ஒரு சின்ன புரிதலாவது இருக்கும். நம்ம கேட்குறது எல்லாம் இது மாதிரி தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடக்குது, அதற்கான ஒரு தனி சட்டம் வேணும்னு நம்ம அரசுக்கிட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக நான் வந்து கேட்டுட்ருக்கோம். இந்த கோரிக்கைங்கிறது இதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. அப்படி இருக்கும்போது சுபாஷினியும் கவினோட நீதிக்காக நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருந்தது. இப்போது சங்கர் கொலை செய்யப்பட்ட போது கூடவே இருந்து நீங்கள் தப்பிச்சு பொழைச்சி இருந்த ஒரு வெகுளித்தனமான ஒரு பெண் கௌசல்யாவுக்கும் இன்னைக்கு மாறிட்டு வந்ததுக்குமான இடைவெளி எப்படி கடந்து வந்தீங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். என்னன்னா, அப்போ நான் அரசியல் படுத்தப்படலை, நான் இப்போ அரசியல் படுத்தப்பட்டிருக்கேன். எனக்கு எந்த இஷ்யூவை எப்படி பார்க்கணும், எதை வந்து ஆராய்ந்து பார்க்கணுன்ற ஒரு புரிதல் எனக்குள்ளே இருக்குது. நிறைய வாசிப்பு இருக்குது. வாசிப்பு மட்டும் இல்லாமல் சமூகத்தோட பிரச்சனைகளை என்னால் உள்வாங்க முடியுது. அப்போ வந்து வெறும் குடும்பத்தை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு சமூகம் தான் ஒரு குடும்பமாக இருக்குது. சமூகம் தான் பாதுகாப்பே கொடுத்து கூட. ஆமாம், தோழர்கள் தான் வந்து எனக்கு முழுவதுமே என் கூட நிற்கிறது. ஸோ அதனால் எனக்கான விஷயங்களை, என்னோட உரிமை, என்னோட சுயமரியாதையோடு என்னால் வாழ முடியுது. இப்போ ஒரு பொண்ணு வந்து காதலிச்சு இந்த ஆணவ படுகொலையில் அந்த காதலன் கொல்லப்பட்ட பின்னாடி அந்த பொண்ணு வந்து அந்த காதலுக்காக உறவுகளையோ அப்பா அம்மாவையோ மற்றவங்களை எல்லாம் விட்டு விலகி வாழ முடியும் இந்த சமூகத்தில் அப்படின்னு நம்ப முடியுதா உங்களால்? இல்லை, நம்ப முடியுதான்றதுக்கு ஒரு உதாரணம் நான் தான். ஏன்னா 10 ஆண்டு காலமாக ஆயிடுச்சு. சங்கரை வந்து அப்படி செய்ய சொன்னது என்னோட பெற்றோர்கள் தான். அப்போ அவங்கள விட்டு நான் வாழ்கிறதுனா நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் இந்த சமூகத்தில். அதுக்கு ஒரு உதாரணமாக நானே இருக்கேன்னு தான் சொல்லணும். இப்போ உங்கள் வாழ்க்கை, தொழில் அமைப்பு இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை கவர்மெண்ட் வேலை கொடுத்து கூட வேண்டான்ட்டு நீங்களே ரிசைன் பண்ணிட்டு? ஆமாம், கவர்மெண்ட் வேலையில் என்ன சிக்கல் இருந்ததுன்னா, என்னால் பொது வேலையில் இயங்க முடியல. இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாதுன்னு நிறைய தடங்கல்கள் இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஈடுபட. ஆமாம், நிறைய தடங்கல்கள் இருந்தது. அதனால அந்த வேலை வேணான்னு சொல்லி போட்டுட்டு நான் தொழில் செஞ்சுட்டு இப்போ பொது வேலைகளில். இந்த தைரியம் வந்து எல்லா பெண்களுக்கும் வர்றது இல்லையே, அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிறீங்க? அது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. அவங்களால எந்த குறைந்தபட்சம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக உறுதியாக இருந்தால் போதும். இந்த கவின் விவகாரத்தில் என்ன நடந்துன்னு உங்களோட பார்வையில் என்ன கிடைச்சது தகவல்? என்னன்னா, கவினை வந்து அந்த சுர்ஜித்ன்ற பையன் நம்பி உறவாடி கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருக்கான். இது வந்து அப்பட்டமான ஆணவ படுகொலை. இந்த ஆணவ படுகொலையை அந்த சுர்ஜித்ன்ற பையனை இந்த சமூகம் வந்து ஒரு பெரிய வீரன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதை நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். உண்மையாகவே சொல்ல போனோம்னா அந்த மாதிரியான கொலையாளிகளை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கணும். ஏன்னா எப்படி வந்து நம்ம ஒரு திருடனவங்களை செய்கிறோமோ,
கொலை பண்ணவங்கள செய்யறோமோ அது மாதிரி தான் இவங்களும். அதை விட்டுட்டு அவனை கொண்டாடினீங்கன்னா உங்களோட மனநிலை வந்து நீங்க என்னவா இருக்கீங்கன்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க இடையில வந்து இதுக்கப்புறம் அப்பா அம்மாவை பார்க்கணும், உறவுகளை தேடணும், அந்த எண்ணமெல்லாம் உங்களுக்கு வந்ததே இல்லையா? எனக்கு வந்து அப்படி ஒரு எண்ணமே வரல. இப்ப நீங்க இந்த என்னோட வாழ்க்கை வந்து அப்படியே ஏதாவது எனக்கு தோணுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்கதான் அப்படின்னு இன்னும் கோவம் தான் அதுக்கு அதிகமா இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு வலிமையான காதல் அன்னைக்கு இருந்தது இல்லையா? அந்த அந்த உங்களுக்கான காதல் இருந்தது. ஆனா இந்த ஆணவ படுகொலையில இந்த கோகுல்ராஜ், இளவரசன் இப்படி வரிசையா பார்த்தா அப்படி எந்த பெண்களும் வந்த மாதிரி இல்லையா? அது எப்படி? எல்லா பெண்களும் எல்லாருக்கும் ஒரே சூழல் இல்லை, எல்லாரும் ஒன்னாயிட மாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் எப்படி கௌசல்யா மாதிரியே நீங்க எதிர்பார்க்க முடியும்? அப்படி முடியாது. அந்தந்த பெண்களுக்கான சூழல், ஏன்னா வளர்க்கும் போதே பெண்களை வந்து ரொம்ப மோசமான சூழல்ல தான் இந்த சமூகம் வளர்க்குது. சின்னதுல இருந்து பெருசு வயசான கிழவிங்க வரைக்குமே அவ்வளோ இஷ்யூஸ் பெண்கள் மேல நடக்குது. அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குமான இது வேறுபடும். அது எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்கறது ரொம்ப தவறாதான் எனக்கு தோணுது. இப்போ இந்த ஒரு பணியில் இருந்து ஒரு இது பண்ணுறதுக்கும் ஒரு இயக்க ரீதியாக வர்றதுக்கும் பெண்களுக்கு எந்த மாதிரியான இடர்பாடுகள் வருது, இல்லை சாதகங்கள் இருக்குன்னு நம்புறீங்க? இடர்பாடுகளை தாண்டி சாதகங்கள் தான் சொல்ல முடியும் நிறையா. ஏன்னா சுயமரியாதையோட ஒரு பெண் வாழ்கிறதுக்கும் தனக்கு என்ன வேணும் வேணாங்கிறத பிரித்து பார்க்கறதுக்குமான ஒரு அறிவியல் பார்வை வந்து முற்போக்கா வளர்ற பெண்கள் கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, அந்த இளவரசர் இப்போ இந்த சுபாஷினிக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? தைரியமாக நீங்கள் சமூகத்துக்கிட்ட நேர்கொள்ளுங்க, கவினுக்கான நீதிக்காக இருங்க, உங்க கூட நாங்க எல்லாரும் இருக்கோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழக அரசு, தமிழக அரசு நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஜாதி ஆணவ படுகொலையை, ஜாதி ஆணவ படுகொலை